7 மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரமான நிலையில், இப்போ வருகிற நாட்கள்ல ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நமக்கு மழை பொழியும். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடைந்து காணப்பட்டிருந்தாலும், ஒரு சில மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஒரு 7 மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் சில இடங்கள்ல பகுதியாக மழை பொழிவு கிடைத்தது. அதே மாதிரி தென்காசி மாவட்டங்கள், விருதுநகரினுடைய மேற்கு பகுதி, திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, தேனி போன்ற மாவட்டங்கள், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, இங்கெல்லாம் கணிசமாக மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவானது நம்ம பார்த்தோம். அதே போல இன்றைய தினங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க மறக்காம ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கடலோரத்திலும் மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை பதிவாகி இருக்கிறது. கடலோர மாவட்டங்கள், அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழை பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களிலும் அவ்வப்போது நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது. அதே போல இன்றைய வானிலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் வானிலை அறிவிப்பானது, மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் தமிழகத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில சில பகுதிகளில் மழை இருக்கும், சில பகுதிகளில் மழை இருக்காது. கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இந்த மழை மாவட்டம் முழுவதும் பெய்யாம சில இடத்துல மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துடும். மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்டங்கள் முழுவதும் இருக்காது. ஏன்னா இப்போ திருநெல்வேலி மாவட்டங்கள் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுள்ள இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். தேனி மற்றும் தென்காசியிலும் பகுதியான மழை பொழிவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் குறிப்பாக அந்த மலை பகுதிகள், இப்போ உதாரணமாக நம்ம கோவை மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கலாம். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் போன்ற இடங்களில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம் போன்ற இடங்களிலும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் இருக்கிற இடங்கள்ல மழை இருக்காது. அதே மாதிரி தேனி மற்றும் தென்காசியிலும் குறிப்பாக அந்த மலை பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். இது போன்ற நமக்கு மழை ஒதுக்கிதான் இருக்கும். மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் வானம் ஓரளவு மேகமூட்டம். மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல நமக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு கணிசமாக ஒரு சாரல் அல்லது லேசான மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். ஆனால் மாவட்டம் முழுவதும் கிடையாது, சில இடங்களில் மட்டுமே. அப்போ மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் பகுதிகளில் சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பதிவாகும். மற்ற இடங்களில் மழை தீவிரம் பெரிதளவு இருக்க போறதில்லை. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் தமிழகத்தில் பகுதியாக மட்டும் இன்றைக்கு குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். நேற்றைக்கு பார்த்தோம், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் சில இடங்களில் மாலை நேரங்கள், மாலை 4 அல்லது 5 மணிக்கு மேலே வானம் இருட்டி பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கிடைத்தது. இன்றைய நிலவரப்படி நமக்கு பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மாலை நேரங்களில் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 90% மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 10%, அதாவது கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் நமக்கு லேசான அல்லது மிதமான மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். மீதமுள்ள 90% பகுதிகளில் பெரிதளவில் மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம்
கடல் ஒட்டி இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், மிதமான மழை தீவிரம் நிச்சயம் இருக்கும். டெல்டா மாவட்டத்தில் புதுக்கோட்டை, அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தினுடைய தெற்கு பகுதிகள், இங்கே கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி பெரிதளவில் மழை தீவிரம் இருக்காது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதிகரிக்கும் வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். ஏற்கனவே வேலூர் போன்ற மாவட்டங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இந்த எல்னினோவின் தாக்கம் இந்த வருஷம் இருக்கும். அதனால வெப்பநிலை கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் மே மாதத்துல பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட கூடுதலாகவே இப்போ நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. 42 தொட்டு இருக்கு வேலூர் மாவட்டத்துல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு வெப்பநிலை உயர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கடுமையான வெப்பம் இயல்பை விட கூடுதலாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த மாதம் சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வெப்பநிலை மிக கடுமையாக உயரும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம், அதை தொடர்ந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளில் இந்த ஏப்ரல் மாதத்துல கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாதத்துல சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, உஷாராக இருங்க. பெரும்பாலான மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு சில சமயங்கள்ல அவ்வப்போது மழை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அநேக நாட்கள் அந்த மாதத்துல நிறைய நாள் மழையை விட வெயிலுடைய தாக்கம் தான் மிக அதிகமாக இருக்கும். அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற கடலோர பகுதிகளில் நமக்கு அடுத்த மாதத்துல பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமடையும். இப்பவே நமக்கு ஏற்கனவே வெயில் அதிகமாக தான் இருக்கு. அடுத்த மாதம் இன்னும் நமக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். உள் மாவட்டங்களில், குறிப்பாக உள் மாவட்டங்களில் அடுத்து வருகிற 7 நாட்களுக்குமே நல்ல ஒரு தீவிர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து காணப்படும். தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ். வேலூர் மட்டும் கிடையாதுங்க, மற்ற இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்கு. எல்லா பகுதிகள் தான் நம்ம சொன்ன மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதே போல திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் இங்கேயும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சிருக்கு. கணிசமாக அவ்வப்போது சில சமயங்கள்ல நமக்கு ஆங்காங்கே சில மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருந்தாலும் அதிகபட்சமாக வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும். கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் வானிலை அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மிதமான மழை நிச்சயம் பதிவாகும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அடுத்த மாத இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் கண்டிப்பாக தொடங்கிடும். இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு சூறாவளி காற்றுடன் கூடிய மிக கனமழை உள் மாவட்டத்தில் பதிவாகும். இந்த வருஷம் இந்த தென்மேற்கு பருவமழையில குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள், இப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கோ தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் வலுவான கனமழை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தொடர்ந்து அதை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஓரிரு மாதங்கள் நமக்கு தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக தெரியும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த 4 மாதங்களும் கடும் கனமழை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் புரட்டி போடும் நண்பர்களே. அதனால சற்றே வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.